ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஈந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய பதிவு ஜோதிடத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த, அதாவது ஒரு சுப பலன்களாக இருந்தாலும் கூட அதனை அப்படியே திருப்பி போடுகின்ற ஒரு பலனை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியது இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நாம் பொதுவாகவே சஷ்டாஷ்டகம் என்றால் இது 6-8 தொடர்பு சஷ்டாஷ்டக அமைப்பு என்று தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்தபடி ஜோதிடத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு பயணித்து கொள்வோம். ஆனால் நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் எண்ணற்ற சூட்சமங்கள் ஒவ்வொரு செய்திக்குள்ளும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த சஷ்டாஷ்டக அமைப்பிற்குள் என்ன சூட்சமங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. இது ஒரு ஜாதகத்திற்கு பலன்களை கூறுவதற்கு மட்டுமல்லாமல் ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருமே அவரவர் ஜாதகத்தை ஆய்வு செய்து அதனை புரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு விளக்கப்பதிவாக கொடுக்க இருக்கிறோம். இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு அப்படின்னா பெரும்பாலும் திருமணத்தின் போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஜாதக பொருத்தத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது என்றாலும் கூட எல்லா கேள்விகளுக்கும் எல்லா விதமான புரிதல்களுக்கும் இந்த அமைப்பை கவனிக்க வேண்டும். ஏன்னா இது மிகப்பெரிய அளவிற்கு வேலை செய்யும். வாருங்கள் இந்த பதிவை பார்ப்போம். இங்கே ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கேன். அதாவது ராசி சக்கரத்தை கொடுத்துருக்கேன். நம்ம முதல்ல இந்த ராசி சக்கரத்தை பார்த்துவிட்டு இதில் உள்ள அடிப்படை சூட்சமங்களை பார்த்துவிட்டு அடுத்ததாக ஒரே ஒரு உதாரண ஜாதகத்தை அடுத்த சிலையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதற்கு முன் இதில் எவ்வளோ சூட்சமங்கள் இருக்குங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களும் இதை பார்க்கலாம், தெரிந்தவர்களும் பார்க்க விரும்பினால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சஷ்டாஷ்டகம் அப்படின்னாங்க சஷ்ட அஷ்ட அகம் அப்படிங்கிறனுடைய முழுமையான வார்த்தை தான் சஷ்டாஷ்டகம் என்று பெயர். பொதுவாகவே ஜோதிடத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான வார்த்தைகளுமே சான்ஸ்கிரிட், அதாவது சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்திருக்கு. ஜோதிடம் என்பது முதல்ல சமஸ்கிருதத்தில் எழுதினாங்களா தமிழில் எழுதினாங்களா அப்படிங்கிற ஆய்வுகளை காட்டிலும் ஜோதிடத்தில் சார்ந்த ஆய்வுகளை நம்ம பார்க்கறது மேலானது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் சஷ்ட என்றால் 6 என்று அர்த்தம், அஷ்ட என்றால் 8 என்று அர்த்தம். இந்த 6ஐயும் 8ஐயும் தன்னகத்தே கொண்டு தனது அகத்தைக்குள் வைத்து கொண்டு இந்த காலபுருஷ ராசி மண்டலம் இயங்குவதை சஷ்டாஷ்டக அமைப்பு என்று கூறுகிறோம். இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் மட்டும் அல்ல, நம்முடைய காலபுருஷ ராசி மண்டலத்தில் காலபுருஷன் என்றும் அந்த மகா அற்புதத்திலேயே அந்த அமைப்பை நம் முன்னோர்கள் அற்புதமாக சூட்சமமாக வெளியிட்டு உள்ளார்கள். எந்த ஒரு ஜோதிடம் கற்கக்கூடிய ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலபுருஷ ராசி மண்டலத்தை தொடாமல் ஜோதிடத்தை படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் எந்த ஜோதிட முறையை கற்றவராக இருந்தாலும் இல்லை எந்த ஜோதிட முறையை இனிமேல் தான் நாங்கள் படிக்க போகிறோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த காலபுருஷ ராசி மண்டலத்தின் அதி சூட்சம நிலைகளை ஆய்வு செய்யாமல் நீங்கள் எந்த நிலையிலையுமே டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுங்கிறது கடினமான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த காலபுருஷ ராசி மண்டலத்தில் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் மட்டுமே இங்கே நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். காலபுருஷ ராசி மண்டலத்தில் 1, 2, 3 என்று துவங்கக்கூடிய ராசிகளாக முதல் ராசி மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள் இருக்கிறது.
இதில் செவ்வாய்க்கு 2 வீடுகள், சுக்கிரனுக்கு 2 வீடுகள், புதனுக்கு 2 வீடுகள், குருவிற்கு 2 வீடுகள், சனிக்கு 2 வீடுகளாக இருக்கின்ற பட்சத்திலே மற்ற கிரகங்களுக்கு தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்கின்ற 2 வீடுகளை அவர்கள் பெரிய அளவிற்கு தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பாதிப்பது இல்லை. ஆனால் இங்கே சூட்சமமாக இந்த செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இந்த 2 கிரகங்கள் மட்டும் தங்களின் சுய வீடுகளை தங்கள் வீடுகளையே தங்களுக்குள் 6, 8ஆக பரிணாமம் செய்து வைத்துக்கொண்டு இயங்குகிறார்கள். இதற்குள் பல்வேறு சூட்சமங்கள் இருக்குங்க. நிறைய சூட்சமங்கள் இருக்கு. 1 அல்ல 2 அல்ல, நிறைய விஷயங்களை உள்ளே போக போக நம்ம எடுக்கலாம். ஆனால் மேலோட்டமாக சில விஷயங்களை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு உயிர்காரகத்துவத்தை அடிப்படையாக பிரதிபலிக்கிறது. செவ்வாய் என்பது ஒரு ஆணாகவும், சுக்கிரன் என்பது ஒரு பெண்ணாகவும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆணுக்கு மனைவி சுக்கிரனாகவும், அதுவே ஒரு பெண்ணுக்கு கணவன் செவ்வாயாகவும் இங்கே பரிணாமம் பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அவரது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஒருவருக்கொருவருக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவது என்பது சகஜம். அது மாற்றும் எந்த ஒரு வகையிலும் இல்லை என்பதை இங்கே இந்த கிரகங்கள் தங்கள் வீடுகளை சார்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக பிரச்சனை உண்டு, கண்டிப்பாக கருத்து மோதல்கள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒருவருக்கொருவர் குடும்பம், பொருளாதாரம், சமநிலை, உறவுநிலை, ரகசியம் காப்பது, இப்படி இந்த 4 வீடுகளும் இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை எந்த ஒரு தம்பதியினர் தங்களுக்குள் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்பதையும் இங்கே வெளிப்படுத்துகிறது. இது இன்னும் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நாம் பேச போகிறது சஷ்டாஷ்டக அமைப்பு. இந்த வீடுகளை மட்டும்தான் பேச போகிறதுனால உங்களுக்கு இதையும் நான் பிரிச்சுட்டேன். அதாவது இந்த குருவின் சனியின் வீடுகள், இங்கே புதன் மற்றும் சூரிய கடக இவர்களின் வீடுகளை நான் தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த தலைப்புக்கு பேசுகிறது சஷ்டாஷ்டக அமைப்பு என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்றால் என்னங்கிறத காலபுருஷ ராசிகளை கொண்டு உங்களுக்கு முதல்ல விளக்கலாங்கிறதுக்கு தான் நான் இதை டிஃபினிஷனாக கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த டிராயிங்கை இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். காலபுருஷ மண்டலத்தில் முதல் ராசியான இந்த மேச ராசி, அதனுடைய அதிபதி செவ்வாய். இவர் வீரம், வீரியம், எதையுமே தான் நினைத்ததை நடத்தியே தீர வேண்டும் என்ற ஆற்றல் பொருந்திய இந்த வலிமையான கிரகம் தனது மற்றொரு வீடாக 8ஆம் இடத்தை கையில் வைத்துள்ளது. அவரேதான், நானேதான். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டுமென்றால் வேற்று நபர் தேவையில்லை. எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட வேண்டும், என் வாழ்க்கையில் அசம்பாவிதங்கள் அல்லது விபரீதங்கள் எதுவாக இருந்தாலும் அது என்னால் மட்டுமே ஏற்பட வேண்டும் என்ற விதியின் போக்கில் இந்த மேசராசியை, மேச லக்னத்தை கொண்டவர்கள், ராசியை கொண்டவர்களுக்கு இந்த அதன் 8ஆம் வீடு என்பது இங்கே பரிணாமம் பெறுகிறது. இது என்ன சூட்சமம் சொல்லுது அப்படின்னா, இவர்களுடைய ரகசியங்களை பேணி காப்பது வரை இவர்களுக்கு எந்த ஆபத்தும் வெளியிடாது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது ரகசியமான வீடுங்க. அந்த ரகசியத்தை இவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் வெளியிட்டாலோ அல்லது இவர்களின் ரகசியம் பிறருக்கு தெரிந்தாலோ அதற்கு மூல காரணம் என்பது இவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே சஷ்டாஷ்டக அமைப்பு, காலபுருஷ ராசி மண்டலத்தில் உள்ள சூட்சமத்தை முதல்ல சொல்லிகிட்ருக்கேன். நான் இன்னும் ஒரு ஜாதகத்துக்கு வரல, ஜாதகத்தில் கிரகங்கள் நிற்கக்கூடிய பலன்களுக்கு நான் வரல. அதை நான் அடுத்த ஸ்டைலில் உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்து பாருங்கள், இந்த சுக்கிரனின் வீடு ரிஷபராசி. இந்த ரிஷபத்திற்கு அவருக்கு அப்படியே 6ஆம் இடமாக அவரே வரார். அப்போது இந்த ரிஷப ராசியிலோ லக்னத்திலோ பிறந்தவர்களுக்கு எதிரி வேறு யாரும் இல்லை, இவர்கள் மட்டுமே. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதற்குள் நிறைய விஷயங்களை நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கங்க. நான் மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்கிறேன்.
இப்போ இன்பில்டாகவே இந்த கிரகம் தனக்கு 6ஆம் இடத்தில் தன்னுடைய வீட்டையாகவே தன்னுடைய ஆளுமையின் கீழாகவே அந்த வீட்டை வைத்து கொண்டுள்ளது. அதே போல் ரிஷப லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் வெற்றி அடைவதும் தான் விரும்பினால் மட்டுமே அந்த வெற்றியை தேடி போவார்கள். எத்தனை பேர் சொன்னாலும் அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்குவார்கள். ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்பி விட்டார்கள் என்றால் எவ்வளோ விஷயங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் வெற்றி என்னும் சிகரத்தையும் அடைவார்கள். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் என்பதையும் நம்ம மறக்கக்கூடாது. இவர்களுக்கு கடன், எதிரி, நோய்கள் எப்படிப்பட்ட நிலைகள் வந்தாலும் அது பிறரால் ஏற்படாது, இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதெல்லாம் காமன் ஃபேக்டருங்க. ராசி மண்டலத்தின் கட்டமைப்புகளை சார்ந்து காமன் ஃபேக்டராக வரக்கூடிய விஷயங்கள். இது அப்படியே ரிவர்ஸபிளாக இங்கே வாங்க. இந்த துலாம் லக்னம் ராசி யாராக இருந்தாலும் பொதுவாகவே எந்த ஒரு பலன்களாக இருந்தாலும் ஒரு தனி நபர் ஜாதகத்திற்கு தனி நபர் என்ற அவருடைய பலன்களுக்கு லக்னம் தாங்க முதன்மையாக பேசும். கோச்சார ரீதியிலே நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அப்படியே மேலோட்டமாக காட்டுறது ராசி. ஆகவே லக்னத்திற்கு பெரும்பான்மையான பலன்களும் ராசிக்கு ஒரு மனம் ரீதியான, உணர்ச்சி ரீதியான, உணர்வுகள் ரீதியான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்துட்டார். அப்போ இந்த துலாம் லக்னத்திற்கு என்றேனும் ஒரு நாள் இவருடைய செயலாலேயே இவரின் காரணமாகவே அவமானம் என்பது இருக்கும், பெரிய பாதிப்புகள் இருக்கும், பெரிய பெரிய திடீர் எதிர்மறையான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் இந்த துலாம் லக்னக்காரர்கள் இருப்பார்கள். இவர்களின் இயக்கத்தின் காரணமாக, இவர்களின் சிந்தனை காரணமாக, இவர்களின் அனைத்து வகையான செயலின் காரணமாகவே இவர்களுக்கான எதிர்பாராத, விரும்பத்தகாத மாற்றங்களையும் இவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், இவரே இங்கு ஒரு மற்றொரு அவதாரமாக 8ஆம் பாவத்திலே ஆளுமை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே செவ்வாய், இங்கே மேசத்தில் இருந்த செவ்வாய் இங்கே தனது மற்றொரு வீடான விருச்சகத்திலே நிற்கிறார். இந்த செவ்வாய்க்கு இந்த மேச வீடு 6ஆம் வீடாக மாறுகிறது. இப்பொழுது விருச்சக லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ எப்படி ரிஷபத்திற்கு சொன்னமோ அதே பலன் இந்த விருச்சக ராசிக்காரர் லக்னக்காரர்களுக்கு அப்படியே பரிணாமம் பெறும். அதாவது இவர்களுக்கு ஒரு எதிரி உருவாக வேண்டும் என்றாலும், ஒரு பெரிய கடன் உருவாக வேண்டும் என்றாலும், அல்லது தனது வாழ்க்கையிலே நான் வெற்றி மகுடத்தை சூட்டிதான் ஆக வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அதற்கு இவர்கள் மட்டுமே தான் காரணமாக இருக்க முடியும். இவங்களுக்கெல்லாம் போய் இன்னொருத்தர் உதவ முடியாது. இவர்களுக்கு மற்றவர்கள் ஆலோசனை சொல்வதோ, மற்றவர்கள் உதவிக்கரம் நீட்டுவதோ அங்கே வேலைக்கே ஆகாது. அவர்களாக விரும்பினால் மட்டுமே அங்கே சக்ஸஸ் ரேட்டிங் என்பது வரும், வெற்றி வாய்ப்பு என்பதை இவர்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதாவது மேச லக்னத்தில் பிறந்தவர்களின் அவமான சின்னமாக எதிர்பாராத விபரீதங்கள் நடப்பதற்கு இவர்களே காரணமாகவும், அதுவே விருச்சகத்தில் செவ்வாயை அதிபதியாக கொண்டு பிறந்தவர்களுக்கு எதிரிகள், கடன், நோய் இது போன்ற எந்த ஒரு விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றாலும் அதற்கு இவர்களே மூல காரணமாக இருப்பார்கள் என்றும், இங்கே சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த விருச்சகத்தில் என்ன பலனோ அதே பலன் இவர்களுக்கும், இந்த மேசத்தில் என்ன பலனை 8ஆம் பாவ பலனை இங்கே கூறினோமோ அதே போல துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் பாவ பலன் என்பது அவர்களாலேயே ஏற்படும் என்பதை இந்த 4 ராசிகளும் அற்புதமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது போன்ற அமைப்பு ஏனைய 8 ராசிகளுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்குள் கணவன் மனைவி என்பவர்கள் செவ்வாய் சுக்கிரனாக வருவதால் இந்த நிலை கொண்ட உயிர்காரகத்துவங்கள் என்றென்றுமே ஒரு அலர்ட்டாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத முன்னதாகவே சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இந்த நிலை, இந்த அமைப்பு, இதை தாங்க சஷ்ட அஷ்டகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ராசிக்கு 8ஆம் இடம், அதற்கு
சஷ்டாஷ்டக அமைப்பாகவும், அந்த 8ஆம் இடம் என்பது அதற்கு 6ஆம் இடத்தை இருவரும் தங்களுக்குள்ளான ஒரு போட்டி தன்மை, ஏமாற்றும் தன்மை, முடக்கும் தன்மை, இவற்றை எல்லாமே ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளவும். அதே போல் மேசராசியை லக்னமாக கொண்டவர்களுக்கு சில நேரங்களில் அவர்கள் முடங்கி போய் விடுவதற்கான காரணமும் உண்டு. எதுக்குமே வெளியில் வராத அப்படியே முடங்கிடுவாங்க. ரொம்ப அப்படியே அவங்க அந்த ஊரில் இருக்காங்களா வீட்டில் இருக்காங்களானே தெரியாது. அது போன்ற நிலை என்பது இந்த மேசராசிக்கு திடீர்னு வரும். அதே போல் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இதே போன்ற நிலை வரும். காரணம் என்னென்னா, ரெண்டுமே அவர்களுடைய ஒரே அதிபதியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸை அதிகமாக வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்களா, மைனஸை அதிகமாக இவர்களால் ஏற்படுத்தி கொள்கிறார்களா என்பதை இவர்கள் கையில் தான் இருக்கிறதுங்கிறது தான் அதில் சூட்சமம். மறுபடியும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இந்த சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதுனுடைய ஓரளவுக்கு உங்களுக்கு டிஃபினிஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த ராசி மண்டலத்திலேயே சொல்லும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இதை நான் சொன்னேன். இப்போ வாங்க ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு ராசி கட்டம் கொடுத்துருக்கேன். இந்த ராசி கட்டத்தில் 2 கிரகங்கள், ஒன்று செவ்வாய் இங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார், மற்றொன்று சுக்கிரன் இங்கே நீச பலத்தோடு இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜோதிடத்தோடைய விதிகள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது, நல்ல பலனை தரும். ஒரு கிரகம் உச்சமடைந்து விட்டது, நல்ல பலனை தரும். சுப வீட்டில் இருக்கிறது, நல்ல பலனை தரும். சுப கிரகங்களின் பார்வை சேர்க்கையில் இருக்கிறது, நல்ல பலனை தரும். இப்படியெல்லாம் நம்முடைய ஜோதிட விதிகள் அடங்கிய விஷயங்களை படித்திருக்கிறோம். அதே போல் ஒரு கிரகம் நீசமடைந்து விட்டால் அந்த கிரகம் தனது காரகத்துவத்தை இழக்கிறது. ஒரு அசுப வீட்டில் துர்ஸ்தானம் என்று மறைவு ஸ்தானங்களில் நிற்கும் பொழுதும் தனது எதிர்மறை பலன்களை வழங்க இருக்கும். அதோடு பகை கிரகங்களோடு இணைவது அல்லது பகை வீட்டிலே இருப்பது, வக்ரம் பெறுவது, அஸ்தமனம் பெறுவது, இந்த மாதிரியான நிறைய நிலைகள் ஜோதிட விதிகளில் நம்ம படிச்சிருக்கோம், தெரியும். ஒரு கிரகம் உச்சமாக தாங்க இருக்குது எனக்கு, ஆனால் வேலை செய்யலைங்க அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அத்தகைய காரணங்களில் இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு என்பதும் ஒரு காரணம். இங்கே பாருங்கள், செவ்வாய் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கார் மேசராசியில். அருமை, செவ்வாய் இருக்குங்க. உங்களுக்கு வீடு, வண்டி, மனை, எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க சார். உங்களுக்கு செவ்வாய் சார்ந்த நல்ல கனரக வாகனம், மனை இருக்கும், நிலம் இருக்கும், அருமையாக இருக்கும் சார் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிடுறோம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீசமாக இருக்கார். உங்களுக்கு ஒன்றும் பெருசாக சுகமேன்மை அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று இந்த உதாரணத்தின்படி மிதுன லக்னமாக பிறந்தவர்களுக்கு சொல்கிறோம். 11ஆம் இடத்திலே செவ்வாய் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்திலே நல்ல லாப மேன்மை உண்டு என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே சஷ்டாஷ்டக அமைப்பு என்று ஒரு அமைப்பு இங்கே கிரியேட் ஆகுது. இதுதாங்க சஷ்டாஷ்டக அமைப்பு. சுக்கிரன் இருக்கும் இடத்திலிருந்து செவ்வாய் 8ஆம் இடத்திலே இருக்கிறார். செவ்வாய் இருக்கும் இடத்திலே இருந்து சுக்கிரன் 6ஆம் இடத்திலே இருக்கிறார். இப்போ இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து ஏற்கனவே இவருடைய சுகம் என்பது இங்கே பலவீனமாக இருக்கிறது. நல்லா பாருங்கள், 2 கிரகத்தை தான் எடுத்துருக்குறோம். சஷ்டாஷ்டக அமைப்பின் பலன்களை நல்லா உணர்ந்து கொள்வதற்காக தான் இந்த இதை நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்திலே ஏற்கனவே பலம் இழந்து இவர் நிற்கிறார். அப்போது இவருக்கு ஒரு வீட்டு சுகம், வாகன சுகம், இவை எல்லாமே இவருக்கு கொஞ்சம் மறுக்கப்பட்டவராக தான் இருப்பார். ஏற்கனவே அந்த கிரகம் அங்கே இண்டிகேட் பண்ணுது. இதில் இவரை நின்ற இடத்திலிருந்து செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போது சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாகி இவருக்கு
அசிங்கம், அவமானம் அனைத்தையுமே யார் இவருக்கு தருவார் அப்படின்னா, இவருடைய மூத்த சகோதரம் பலமாக இருக்காருங்க. அக்காவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், பலமாக இருக்கார் அவர். அவருக்கு வசதிக்கு குறைவில்லை, நிலபுலன்களுக்கு குறைவில்லை, நல்லா இருக்கார், எக்ஸலண்ட்டாக இருக்கார். இவர் இப்படிலாம் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜாதகனுடைய சுகமேன்மையை கெடுப்பார். ஏங்க எனக்கு செவ்வாய் நல்லா இருக்குன்னா அப்போ எனக்கு என்னங்க தருவார் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தருவார்? உங்கள் அண்ணன் நல்லா இருப்பார், பவர்ஃபுல்லாக இருப்பார், உங்கள் அக்கா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. சரி இருந்துட்டு போகட்டும், அவங்க தான் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னா உங்களை விடுவாங்களா? உங்களோட சுகத்தை கெடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய அனைத்து வகையான 4ஆம் இடம் சார்ந்த அனைத்து அசிங்கம், அவமானங்களையும் இவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, உங்களின் தாயார் இருப்பாங்க இல்லையா, இந்த மிதுன லக்னத்தை கொண்ட தாயார் இருக்காங்கள்ல, இந்த தாயாரின் உயிரையே எடுக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க. செத்தே போயிடலாமே அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, சரி என் உயிரை எடுக்கிறான் அவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான பிரச்சனையை இவர் கொடுத்துட்ருப்பார். ஏன்னா இவருங்க பலமாக இருக்கார், பலமான பிரச்சனையை இவர் கொடுக்குறாருன்னு அர்த்தங்க. ஆனால் நாம் என்ன நினைப்போம், செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்குங்க என் ஜாதகத்தில், எனக்கு நல்ல வலிமையாக எனக்கு எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்கள் நினைப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இவரோட மூத்த சகோதரம் என்பவர் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படிங்கிறத ஐடென்டி பண்ணி இந்த ஜாதகத்தின் பலன் வெளிப்படுத்துது. இவர் இருந்தால் இருந்துட்டு போட்டும். ஆனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா, சுக்கிரன் என்ற இந்த 4ஆம் இடம், சுக்கிரன் என்ற 4ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் சஷ்டாஷ்டக அமைப்பில் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால பயங்கரமான வேதனைகளை இவருடைய சுகம் சார்ந்து கெடுக்கக்கூடிய இவரை அசிங்கப்படுத்துவார். உனக்கெல்லாம் வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, நீலாம் என்னடா மனுஷன் அப்படின்னு கேட்பாருங்க 10 பேருக்கு முன்னால். இவர் இந்த ஜாதகரை என்னடா ஒரு வீடு கட்டுறதுக்கு உனக்கெல்லாம் முடியல, நீலாம் என்னடா மனுஷன், நீ சம்பாதிக்கிறங்கிற அதுங்கிற, நீலாம் வந்து பேசலாமா 10 பேர் முன்னாடி அப்படின்னு பேசுவார், அசிங்கப்படுத்துவார். இவருடைய சுகம் சார்ந்த விஷயங்களை அசிங்கப்படுத்துவார், இவரின் திறன் சார்ந்த விஷயங்களை அசிங்கப்படுத்துவார். அதே போல் இவருடைய அனைத்து வகையிலான ஆசாபாசங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியான ஒரு நபராக இந்த செவ்வாய் என்ற மூத்த சகோதரம் இங்கே இருக்கார் அப்படின்னு அர்த்தங்க. எந்த ஒரு ஜாதகத்திலும் அந்த கிரகம் உச்சமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆனால் சஷ்டாஷ்டக அமைப்பில் இரு கிரகங்கள் இருக்கும் பொழுது அது உச்சமாக, சுபத்துவமாக, அற்புதமான கிரகங்க, சுப கிரகங்க, லக்கண சுபருங்க, எதை நீங்கள் சொன்னீங்கனாலும் இந்த இரு கிரகங்களில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த வலிமையான கிரகம் அந்த வலிமையற்ற கிரகத்தை மிக பெரிய அளவிற்கு அந்த 6, 8 என்ற காரகத்துவங்களின் அடிப்படையில் அதை வீழ்த்தி கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அதை வந்து பாசிட்டிவாக செய்யாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசிட்டிவாக செய்யவே செய்யாது. அதே போல் இந்த செவ்வாய் என்ற இந்த இங்கே நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடத்திலிருந்து இந்த சுக்கிரன் என்ற இந்த கிரகம் 4ஆம் இடத்தில் நீசமாகி இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் மூத்த சகோதரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஜாதகரின் மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய அது அக்காவோ அண்ணனோ யாரோ, அவர் தனது எதிரியாக இவரின் தாயாரை நினைப்பார். ஏன்னா இந்த ஜாதகரின் தாயாராக தானே இவருக்கும் தாயாராக வருவாங்க. அப்போது இந்த நீ தான் எனக்கு முதல் எதிரி அப்படின்ட்டு இந்த தாயாரை வந்து பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடியவராக இருப்பார். ஸோ இப்படிங்க சஷ்டாஷ்டக அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், வலிமையாக இருக்கக்கூடிய கிரகம் வலிமையற்ற கிரகத்தை தான் இருக்கும் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் மீது தனது எதிர்ப்புகள், பகைமைத்தன்மை அனைத்தையும் திணித்து கொண்டே இருக்கும். அதே போல் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை மிகப்பெரிய அளவிற்கு அந்த கிரகம் அசிங்கம், அவமானத்தை அடைய வைத்து கொண்டே இருக்கும். இதுதாங்க சஷ்ட அஷ்டகம் என்கின்ற இந்த அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் சஷ்டாஷ்டக அமைப்பு கிரகங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று எடுத்து பாருங்கள். அந்த சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் என்பது ஒரு கிரகத்திற்கு 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்குது என்றால், இப்போ உதாரணமாக லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க, அதுதான் நீங்கள்.
அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் அந்த கிரகம் உங்களை உயிரை எடுத்துக்கொண்டே இருக்கும். பேசி உயிரெடுக்கும், சம்பவங்களை செஞ்சு உயிரெடுக்கும், அல்லது சும்மாவே ஏதோ ஒன்று உயிரெடுக்கும். டேய் ஏன்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு அதாவது மரணத்திற்கு இணையான வேதனை அனைத்தையுமே கொடுக்கும். சில நேரங்களில் லக்னாதிபதி வீக்காக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வலுவாக இருந்து லக்னாதிபதி என்கின்ற அந்த கிரகம் வலுவற்ற நிலையில் இருந்தால் இவர் உயிர் பிரிவதற்கும் இவர் மரணமடைவதற்கும் கூட அந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய உயிர்காரகத்துவம் அல்லது அந்த பாவம் என்ற உயிர்காரகத்துவம் காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட வலுவான அமைப்பு தாங்க இந்த சஷ்டாஷ்டக அமைப்பு. உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், பார்த்துட்டு ஆய்வு செய்து உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நம்முடைய ஒளிரும் ஜோதிஷம் புத்தகம் வாங்காமல் இருப்பவர்கள், தேவைப்படுபவர்கள் அடியனை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.